இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எப்படி பென்ட்ரைவ் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பழைய லேப்டாப்பில் நான் எஸ்எஸ்டி போட்டிருக்கனால என்னுடைய பழைய லேப்டாப்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கை 500 GB ஹார்ட் டிஸ்க்கை எடுத்தாச்சு. இப்போ அந்த 500 GB ஹார்ட் டிஸ்க் நான் இந்த டிவைஸ் மூலமாக ஒரு பென்ட்ரைவ் மாதிரி நான் ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவைஸ் வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம். இது எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் கிடைக்கிறது. இது பார்க்குறதுக்கு ராயல் லுக்காக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போகலாம். பென்ட்ரைவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் தான் நான் பழைய லேப்டாப்பில் இருந்து கழட்டின ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம இதில் வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு லப்பர் கேஸ் மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த டெம்பர் கிளாஸ் மாதிரி நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் இது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம இந்த பழைய லேப்டாப்லேருந்து கழட்டின அந்த ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து இந்த டிவைஸில் நம்ம வச்சு மாட்டிட்டு டேரெக்டாக யூஎஸ்பி வச்சு உங்கள் லேப்டாப்பில் கொடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அந்த கீழே அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருங்க. கீழேயும் மேலேயும் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். எதுக்காண்டினா அந்த ஹார்ட் டிஸ்க் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பாஞ்சை நீங்கள் டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணி அதில் நல்லா இன்சர்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மேலே உள்ள கேஸை நீங்கள் லாக் பண்ணிட வேண்டியதான். மேலே ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அது தூக்கி போட்டுருங்க. கீழே கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கோங்க. லேப்டாப்பை நம்ம பிசி லேப்டாப்பில் எங்கே இதில் வேணாலும் நம்ம போட்டு பென்ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் சேஃப்டியும் உண்டு. 500 GB பென்ட்ரைவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.